Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா GTIN exemption. GTIN exemptionனா என்ன, அது எதுக்கு நமக்கு நீட் அப்படின்றதான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். GTIN exemptionனா என்ன அப்படின்னா, நார்மலா நீங்க அமேசான்ல உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க லிஸ்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா, சில ப்ராடக்ட்ஸ்க்குலாம் பாத்தீங்க அப்படின்னா GTIN எக்ஸம்ஷன் வந்து அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ப்ராடக்டையே நீங்கள் லிஸ்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அந்த மாதிரி வரும்போது சில பேர் அந்த லிஸ்டிங்கே பண்ணாமல் என்னன்னு தெரியாமல் நம்ம விட்டுருவோம். ஸோ இந்த GTINனா என்ன, இந்த GTIN எப்படி அப்ளை பண்ணிட்டு அது நம்ம ப்ராடக்ட்டுக்குலாம் எப்படி அப்ரூவல் வாங்கலாம், அதுக்கப்புறம் எப்படி நம்ம லிஸ்டிங் பண்ணலாம் அப்படின்றது தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்கள். நம்ம GTIN எக்ஸம்ஷன் அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு GTIN எக்ஸம்ஷன்னா எதுக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடி GTIN எக்ஸம்ஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ GTIN எக்ஸம்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் ட்ரேட் ஐட்டம் நம்பர், அதை தான் நம்ம GTIN சொல்கிறோம். காமனாக இந்த GTIN எக்ஸம்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஓன் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரராக இருக்கீங்க, இல்லை நான் பிராண்டட் ப்ராடக்டை நீங்கள் வாங்கி செல்லிங் பண்ண போகிறீங்க. அந்த ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு ப்ராடக்ட் ஐடி பார்கோட் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்டை நீங்கள் அமேசானில் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு GTIN எக்ஸம்ஷன் அப்ரூவல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். GTIN எக்ஸம்ஷன் வாங்கினாதான் நீங்கள் அந்த ப்ராடக்டை செல்லிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GTIN என்ன அப்படின்னா, அது ஒரு பார்கோட். இதை டைப்பிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேர்ல்டு வைடாக நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து செல்லிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து பார்கோட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் UPC, EAN, ISBN இது மாதிரியான பார்கோட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த பார்கோட் நம்மள்கிட்ட இல்லாத போது தான் நம்ம வந்து GTIN எக்ஸம்ஷன் வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த UPC, EAN, ISBNனா என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். UPC அப்படின்னா யூனிவர்சல் ப்ராடக்ட் கோட். இது என்னன்னா 12 டிஜிட் பார் கோட். இது காமனாக எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் அண்ட் கனடாவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அங்கே அமேசானில் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் செல்லிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா UPC பார் கோடுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா EAN, யூரோப்பியன் ஆர்டிக்கல் நம்பர். இது என்னன்னா 13 டிஜிட் பார் கோட். காமனாக வந்து இது இன்டர்நேஷ்னலி, எக்ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா யூரோப், ஏஷியா இந்த மாதிரியான இதில் வந்துட்டு இந்த இது யூஸ் பண்ணுறாங்க. இது சிமிலராக UPC தான், பட் நார்த் அமெரிக்கா சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து யூஸ் ஆகுது. இப்போ அமேசான் UK, ஃப்ளிப்கார்ட், இன்டர்நேஷ்னல் ஸ்டோர் இந்த மாதிரி இதுலலாம் வந்துட்டு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ISBN அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர். இந்த ISBN பொறுத்தளவில் புக்குக்கு மட்டும்தான் இந்த கோட் வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து 10 to 13 டிஜிட் வரைக்கும் இருக்கும். காமனாக வந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ISBN வந்து கோட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களோட இதில் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த மூணுமே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எதுக்குமே இல்லை அப்படிங்கும்போது தான் நம்ம GTIN எக்ஸம்ஷன் வந்து அப்ரூவல் வாங்குகிறோம். ஸோ விச் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீட் GTIN எக்ஸம்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் இப்போ நமக்கு GTIN எக்ஸம்ஷன் வந்து தேவைப்படும். ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட். ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட்னா என்ன, நீங்கள் உங்களோட நேமில் ஒரு பிராண்டை உருவாக்கி அந்த இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ராடக்டை நீங்கள் செல்லிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, லைக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செல்லிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த இதுக்கு நீங்கள் GTIN எக்ஸம்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணலாம், இல்லை ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ஹேண்ட்மேடாக நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் ஐடியோ இல்லை பார்கோடோ எதுவுமே இல்லாத போது நீங்கள் வந்துட்டு இந்த GTIN எக்ஸம்ஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்பிராண்டட் ஜெனரிக் ப்ராடக்ட். நார்மலாக நம்ம வந்துட்டு பிராண்ட் இல்லாதப்போ ஜென்ரிக்கில் தான் நம்ம செல்லிங் பண்ணுவோம் இல்லையா. அப்போ சம் ப்ராடக்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஸ்டிங் பண்ணும்போதே வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும்னு வரும். அந்த மாதிரி அப்ரூவல் கேட்கறதுக்கு எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து GTIN எக்ஸம்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட். நீங்கள் ஒரு மக்ல வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க, டிஷர்ட்டில் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி இப்போ நிறைய கஸ்டமைஸ் வந்துருச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் ப்ராடக்ட்டையும் நம்ம அமேசானில் செல்லிங் பண்ணுவோம். அந்த மாதிரி செல்லிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு சில ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே நீங்கள் வந்து GTIN அப்ரூவல் கேட்கும் போது நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்க, அதை பப்ளிஷ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்துட்டு ISBN நம்பர் இல்லை. அப்படி
அப்படிங்கும்போது உங்கள் புக்கை நீங்கள் பப்ளிஷ் பண்ணி செல்லிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது GTIN எக்ஸம்ஷன். அது இருந்தால் மட்டும்தான் உங்களோட புக்கை நீங்கள் வந்துட்டு செல்லிங் பண்ண முடியும் அமேசான் மாதிரியான பிளாட்ஃபார்மில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்டில்டு ப்ராடக்ட். மல்டிபிள் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து ஒரு காம்போவாக ஒரு ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்க, லைக் வெட்டிங் கிஃப்ட் செட் பாக்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது சில ப்ராடக்ட்ஸுக்கு தான் வந்துட்டு GTIN எக்ஸம்ஷன் கேட்கும். அந்த மாதிரி கேட்குறதுக்கு நீங்கள் வந்துட்டு அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். எந்தெந்த ப்ராடக்ட்ஸுக்கெலாம் நீங்கள் GTIN எக்ஸம்ஷன் வாங்க தேவையில்லை அப்படின்னா பிராண்டட் ப்ராடக்ட், அதாவது சாம்சங், LG இந்த மாதிரியான நிறைய பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி இவங்க வந்து பிராண்டிங்கில் தான் இருக்காங்க இல்லையா, அவங்க பிராண்ட் நேம் இருக்கும்போது அவங்க ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி செல்லிங் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நமக்கு GTIN எக்ஸம்ஷன் தேவைப்படாது. ஆனால் நீங்கள் வந்து மினிமம் வந்து 10 குவான்டிட்டி வந்து மினிமம் 10 குவான்டிட்டி பர்ச்சேஸ் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். அதுக்கு GST பில் வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு அந்த பில்லை நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செல்லிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு GTIN எக்ஸம்ஷன்னா என்ன, எதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்தோம் இல்லையா. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அமேசானில் போயிட்டு அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ எப்படி GTIN எக்ஸம்ஷன் வந்து கேட்டால் அப்ரூவல் வாங்குறது, என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம அமேசான் லாகின் பண்ணியாச்சு. நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு கேட்லாக் போய்ட்டு ஆட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்துட்டு ஃப்ளாஷ் கார்டு போடுறேன். கிரியேட் அ நியூ லிஸ்டிங் கொடுத்துக்கிறேன். அப்லோட் இமேஜ் போய்க்கலாம். அப்லோட் இமேஜில் போய்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட்ஸோ, அதாவது சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸம்ஷன் கேட்கும். அந்த மாதிரி கேட்குற டைமில் தான் நீங்கள் அப்ரூவல் பண்ண போகிறீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ ஜென்ரேட் கண்டென்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராடக்ட் டைப்பில் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நார்மலாக நம்ம ஜென்ரிக்கில் செல்லிங் பண்ணுற ப்ராடக்ட், சில ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு எக்ஸம்ஷன் கேட்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி அப்ளை பண்ணுறதுனால ஆல்ரெடி நான் வந்துட்டு என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் GTIN எக்ஸம்ஷன் வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக ஒரு டெமோக்காக நான் வந்து இங்கே பிராண்ட் நேமில் ஸ்ரீ ஷூ அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா GTIN எக்ஸம்ஷன். அது வந்துட்டு காமனாக இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை டு செல் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் லிஸ்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவல் கேட்டுச்சோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதோட இமேஜஸ்ஸு அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீட் அப்படின்றத ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அதில் எதுவும் பார்கோடு இல்லாதனால தான் நம்ம GTIN எக்ஸம்ஷன் வாங்குகிறோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராடக்ட்டில் எந்த GTIN எக்ஸம்ஷனும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பார்கோடு அதாவது இருக்கக்கூடாது. அந்த பார்கோடு எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஈச் சைடு வந்து கவர் பண்ணுற மாதிரி எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்துகிட்டு PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 10 MB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கான மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்துட்டு அகைன் நீங்கள் லிஸ்டிங் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் இருக்காது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து லிஸ்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து எப்படி லிஸ்டிங் பண்ணுறது அப்படின்றதையும் கற்றுக்கோங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.